எல்லோருக்கும் வணக்கம். நாம வந்து இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு அத பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவாவே கோல்டு அப்படிங்கிறது எல்லாருமே வந்து ஒரு மதிக்கத்தக்க பொருளா தான் இருக்கும். ரொம்ப காஸ்ட்லியான பொருள். எல்லாருமே யோசிப்போம், இது ஏன்டா கோல்டு மட்டும் இவ்வளோ காஸ்ட்லியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் மக்களுக்கு வந்து கோல்டு மேல இருக்கிற மோகம் வந்து யாருக்குமே குறையல. எல்லாருமே இன்னும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு உண்மையான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து நம்ம எர்த்ல வந்து உருவான பொருளே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஷாக்கிங்கா இருக்கா? கண்டிப்பா ஆமாங்க. இது வந்து எர்த்ல வந்து உருவாகவே இல்ல. இது வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் நோவா கொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டார் வெடிப்புல இருந்து உருவாச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த பிக் பேங் தியரி அத வச்சு இதெல்லாம் வந்து நீங்க கேட்டிருந்தீங்க, இல்ல வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது வந்து ஈஸியா புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஸ்டார் வெடிச்சு தான் வந்து இந்த யூனிவர்ஸே உருவாச்சு அப்படின்னு வந்து சொல்ற அந்த கான்செப்ட் அது. அந்த மாரி ஸ்டார் வெடிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் வெடிச்சு பல துண்டுகளா வந்து சிதறப்போ, அந்த துண்டுல வந்து கோல்டு இருந்திருக்கு. அது வந்து நம்ம பூமியில விழுகிறப்ப தான் வந்து கோல்டு வந்து உருவாயிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ வந்து என்ன சொல்றது, ஸ்டார்ல வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் வந்து ஹைட்ரஜனால் உருவான ஒரு பொருள் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டார்ல இருந்து இந்த மாரி கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் வருது, ஹீலியம் வருது. அப்படியே வந்து ஈவென்ச்சுவலா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பொருளா வந்து உருவாகையில கொஞ்சம் வருஷத்திலேயே பார்த்தீங்கன்னா, அதாவது கோல்டு வந்து உருவாகுது. அந்த மாரி உருவாகுறப்போ, இப்போ பாறை வந்து என்ன சொல்றது, அது ஸ்டார் வந்து வெடிச்சு சிதறதில்ல. அது யூனிவர்ஸ் ஃபுல்லா வந்து சிதறப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எர்த்ல வந்து அப்போ தான் வந்து எர்த்தெல்லாம் வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்க டைம். அப்போ தான் வந்து கல்லு, மண்ணு அந்த மாரி எல்லாம் உருவாயிட்டு இருக்கு. அந்த மாரி இருக்கையில 4 மில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் அந்த வெடிச்ச பொருள்கள் எல்லாம் வந்து எர்த்ல வந்து விழுகிறப்போ, அதுக்கப்புறம் தான் வந்து எர்த் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. அந்த பொருளெல்லாம் வெடிச்சு சிதறி கீழ வந்து விழுகிறப்போ பார்த்தீங்கன்னா, ரொம்ப டீப் கோர்ல போய் விழுந்துருது. அதாவது ரொம்ப ஆழமா பூமியில வந்து ரொம்ப ஆழமா போய் பதிஞ்சு விழுந்துருது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அத வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத வந்து ரொம்ப எடுக்க முடியாது. ரொம்ப டீப்பா இருக்கிறங்காட்டி யாரும் எடுக்க முடியாது. அப்புறம் எப்படி வந்து இப்ப வந்து கோல்டெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெடிச்சு சிதறுச்சுல்ல ஸ்டார், அதில வந்து சிதறின பாகத்தில மீதி பாறைகள் அந்த மாரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, யூனிவர்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, அந்த பாறைகளெல்லாம் இன்னும் வந்து சுத்திட்டுருக்கும். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது, திடீர்னு வந்து வான்லேருந்து விண்கற்கள் விழுகுது, பாறை விழுகுது, அந்த மாரி விஷயம்லாம் நம்ம நியூஸ்ல கேட்டிருப்போம்ல. அந்த மாரி அந்த பாறைகள்ல ஒட்டிட்டு இருந்த கோல்டு வந்து பூமியில விழுகிறப்போ, அந்த கோல்ட வச்சு தான் வந்து இப்போ அந்த கோல்டெல்லாம் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கோல்டில் வந்து அதாவது எர்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு குவான்டிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதை நம்ம உருவாக்கணும் அப்படின்னாலுமே வந்து அதுக்கு வந்து நிறையா செலவு பண்ணணும், நிறைய விஷயங்கள் வந்து மேக் பண்ணணும். அதனால வந்து நம்ம பூமியில வந்து நம்ம கோல்ட வந்து உருவாக்க முடியாது. ஆனா மக்கள் வந்து அதிகமா இருக்காங்க, மக்கள் தொகை பெருகிட்டே போகுது அப்படிங்கிறப்போ, கோல்டு குவான்டிட்டி கம்மியா இருக்கிறங்காட்டி இது வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது மட்டுமே இல்லாம நிறைய பீப்பிள் வந்து அதிகமா இருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்றது, நிறைய பேர் வந்து கோல்டு வாங்கணும், சேர்த்து வைக்கணும், ஏன்னா காஸ்ட்லியா இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்டாக இருந்தாலுமே வந்து நிறைய பேர் கோல்டு வந்து வாங்கணும் அப்படிங்கிற அந்த விருப்பம் வந்து இருக்கிறங்காட்டி கோல்டு குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்குது. நம்ம வந்து இதை வந்து இங்கே வந்து உருவாக்க முடியாது. அப்படி வந்து கோல்டு வந்து உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நிறையா செலவுகள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன, நாம் கையில் காதில் எல்லாரும் வந்து போட்டுட்ருக்க கோல்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார் டஸ்ட்டு தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இது வந்து ஒரு ஸ்டார் டஸ்ட்டு தான். ஸ்டார் வந்து வெடித்து சிதறி அதிலிருந்து உருவான பொருள் தான் கோல்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ ஸோ மச்.